நமஸ்தே. இன்றைக்கி விஷாரத் உத்ராத்தோட ஃபஸ்ட் டே கிளாஸ் பார்க்கலாம். விஷாரத் உத்ராத் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பேப்பர் பார்த்துடலாம். பிரதம் பத்ர ஃபஸ்ட் பேப்பர், திவித்ரிய பத்ர செகண்ட் பேப்பர். ஃபஸ்ட் பேப்பரில் 2 புக்கு தான் உங்களுக்கு இந்த வாட்டி ஈஸியாக. நவீன் பத்திய சைனிகா, நவீன் பத்திய சைனிகா பஞ்சவட்டி 2 புக்கு தான், 2 பார்ட்டு தான். செகண்ட் பேப்பரில் ध्रुव सामनी, सूर्योदय, प्राचीन भारत का इतिहास மொத்தம் 3 பாட்டு இருக்குது. அது மௌக்கிக் இருக்குது. மௌக்கிக்னா உங்களுக்கு தெரியும்ல, வைவா. சரி, அது வந்து தனியாக பார்க்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட் லெசன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது, ஃபஸ்ட்டு ஆத்தர் வந்து பாரதேந்திர ஹரிச்சந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த லெசன் வந்து ஃபஸ்ட் லெசன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குறது இன்றைக்கி பிரேம் மதுரி அப்படின்ற அந்த பாட்டை ஃபஸ்ட்டு பாட்டை பார்ப்போம். நாளைக்கு அடுத்த பாட்டு பார்ப்போம். பிரேம் மதுரி பாருங்கள். ஆதுனிக் காவிய கண்டு, ஆதுனிக் காவிய கண்டில் பாரதேந்திர ஹரிச்சந்திர எழுதியிருக்காரு பிரேம் மதுரி. சரியா, பிரேம் மதுரி அப்படின்னா அன்பா எவ்வளோ இனிமையானது. மதுரினா இனிமை, அன்பு, பிரேம்னா அன்பு எவ்வளோ இனிமையானதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். கவி பரிச்சை தேதே ஹுயே கவிதா கா சாராங்ஸ் லிக்கியே. கவியுடைய பரிச்சை, கவியை வந்து போயட்டுடைய இன்ட்ரோவை கொடுத்து அவங்களுடைய சாராங்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எஸ்ஸே எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. பிரேம் மதுரி பாருங்கள். பிரேம் மதுரி கவி பரிச்சை. பிரேம் மதுரி பாரதேந்திர ஹரிச்சந்திர கி கவிதா ஹை. பிரேம் மதுரி வந்து பாரதேந்திர ஹரிச்சந்தர் அப்படி இருக்கார் இல்லையா, அவருடைய போயம். வே ஆதுனிக் கால்கே அக்ரதுத் தே. இவர் வந்து மாடர்ன் இரா இருக்கு இல்லையா, மாடர்ன் அந்த இதில் வந்து முன்னோடியாக இருக்கார். ஏன் மாடர்ன் இராவோட முன்னோடி அப்படின்னு சொன்னாங்கன்னா, உனக்கே காரன் கடிபோலி கா விகாஷ் ஹுவா. ஏன்னா கடிபோலி, அதாவது நம்ம லேட்டஸ்ட்டாக இப்போ படிக்கிற இந்தியை வந்து கடிபோலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இந்தியோடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் தான் இந்த ஹரிச்சந்தர் பாரதேந்திர ஹரிச்சந்திர. ஸோ அவரை வந்து இதோட எட்டு அப்படின்ற மாதிரி, முன்னோடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விகாஸ் ஹுவா, அவரால் தான் வளர்ச்சி அடைஞ்சது. உன்ஹோம்னே சாகித்ய கே கிசி பி பஹலு கோ ஆச்சூத் நஹிம் சோடு ஹேம். அவர் வந்து உன்ஹோம்னே அவரால் சாகித்ய இலக்கிய ஹிஸ்ட்ரியிலிருந்து கிசிபி எந்த ஒரு பிளேஸையும், பஹலு அந்த ஒரு பார்ட்டையும், ஆச்சூத் நஹீம் சோடி தொடாமல் விடவே இல்லை. ஸோ எல்லா பாட்டை பற்றியும் அவர் தொட்டு எழுதியிருக்கார். ஸோ எல்லாத்த பற்றியும் இலக்கியத்தை பற்றி அவர் எழுதியிருக்கார். எதையுமே அவர் வந்து விடலை. ஆதுனிக் கால்கே ஆரம்பிக் சமயக்கா பாரதேந்திர யுக்குக்கா நாம் தியா கயா ஹை. இவர் அவ்வளவு நிறைய எஃபெக்ட் போட்டதுனால இவருடைய யுகத்தையே வந்து ஆதுனிக் கால்கே ஆதுனிக் காலத்துடைய ஆரம்பத்தை பாரதேந்திர யுக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவர் ஃபேமஸ் ஆனவரா. ஸோ அந்த யுகத்தை வந்து பாரதேந்திர யுகம் அப்படின்னும் வேறு பேரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கவிதா परिचय. कविता सूरदास ने ब्रह्म गीत लिखा. प्रेम मधुरी में उसी शैली में लिखे गए 4 पद हैं. सूरदास வந்து பிரம்மகீதத்தை எழுதியிருக்காரு. இவரை ஃபாலோ பண்ணி இவருடைய ஸ்டைலில் தான் பிரேம் மதுரி அப்படியே எழுதியிருக்காங்க. ये 4 पद हैं, 4 पद எழுதியிருக்காங்க. கோபிகாயேம் உத்தவ் சே கஹதே ஹேம். உத்தவ்னா யாருன்னா, உத்தவ் வந்து ஞானத்தை பற்றி சொல்கிற ஒரு ஆள், ஒரு துறவி அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு. கிருஷ்ணர் வந்து ஒரு வேளை உத்தவை சொல்வார், நீங்கள் போய் என்னுடைய கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அறிவு புகுட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஞானத்தை வந்து சொல்கிறதுக்காக கிராமத்துக்கு வருவாங்க. அப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஞானத்தை பற்றி பேசும்போது அவங்க எல்லாரும் வந்து சொல்கிற பதில், அவங்க சொல்கிற ஆன்சர், கொஷின்ஸு இதெல்லாம் தான் அந்த கான்வர்சேஷன் தான் இந்த லெசன். உத்தவ்கிட்ட சொல்கிறாங்க. உத்தவ்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஹம் லோகோம்னே கிருஷ்ணாக்கோ அப்பனா லியா. நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணோம், கிருஷ்ணாவை எங்களோட இதாக்கிட்டோம். தூசரே தேவ்கோ ஹமாரா தில் மேம் ஸ்தான் நஹி ஹே. இன்னொரு கடவுள் அப்படி அவங்களுக்கு வந்து எங்களுடைய மனசில் எந்த ஒரு இடமும் கிடையாது. எஹி பாத்து தரக் சே இன் பாத்தோம் மே பத்தாயே கயி ஹே. இந்த விஷயத்தை தான் தரக் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து இந்த பதோம் மேம் இந்த வரிகளில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பத்தாயி கயி ஹே பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. कविता का सारांश पारना. गोपिकाएं उद्धव से कहने लगी कि हे उद्धव, हम लोगों को एक ही मन है.
கோபிகாயை உத்தவ் கிட்ட வந்து சொல்கிறாங்க. லஹி சொல்கிறது என்னென்னா, உத்தவ் ஹம் லோகோம் கா, நாங்கள் மக்களுக்கு வந்து ஒரே ஒரு மனசு தான் இருக்குது. ஏக் ஹி மன், ஒரே ஒரு மனசு தான் இருக்குது. எதி ஹமாரா அநேக் மண் ஹோத்தே தோ அச்சா ஹோத்தே, எங்களுக்கு வந்து அநேக் மண்ணா அதிகமான மனசு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அச்சா ஹோதா தப் ஹம் ஏக் மன் ஸ்ரீ கிருஷ்ணன் கோ दे देती और एक मन योग विद्या को देती. ஒரு மனசை நாங்கள் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு கொடுத்துருப்போம், ஒரு மனசை யோகா வித்யா யோக கலைக்கு கொடுத்துருப்போம். ஏக் மன் घरेलू कामों में लग रखता है, ஒரு மனசை வந்து வீட்டு வேலைகளுக்கு ஹவுஸ் ஹோல்ட் ஜாப்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருப்போம், அதில் பிஸியாக கொடுத்துருப்போம். லக் ரகதா. और दूसरा मन निराकार ब्रह्मा के ध्यान में लग रखता. அதாவது நிராகர் அப்படின்னா ஃபார்ம் இல்லாத, ஒரு உருவம் இல்லாத பிரம்மாவுக்கு அவரை திங்க் பண்ணி அவருடைய எண்ணத்திலே தியானம் பண்ணி அந்த மனசை கொடுத்துருப்போம். லோக் லச்சா சோடுகர் ஏக் மன் சே கிருஷ்ணமய ஹோ ஜாதி. ஆனால் நாங்கள் வந்து வெட்கத்தை விட்டு எங்கள் மனசை வந்து கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டோம், அவரால் நாங்கள் ஐக்கியமாயிட்டோம்னு சொல்கிறாங்க. லேக்கின் हम विवश हैं, நாங்கள் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக தான் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. हमारा एक ही मन है और हाउस में ஸ்ரீ கிருஷ்ணன் கா மனோகர் ரூப் பசா हुआ है. எங்களுக்கு ஒரே ஒரு மனசு தான் இருக்குது, அதில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பியூட்டிஃபுல் அழகோட வடிவம் வந்து நிறைஞ்சிருக்கு. इसलिए हम ना जप कर सकते हैं और ना आंगुम मुदा कर யோக கர் சக்தே ஹேம். இதனால் எங்கள் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி தான் ஜபம் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை பண்ண முடியாது. நான் ஜபம் பண்ண முடியலை. அவர் கண்களை ஆங்கோம் முதாக்கர்னா டேர்ன் ஆஃப், அமைதியாக யோகம் பண்ண முடியல, அமைதியாக தியானம் பண்ண முடியல. அமாரா பாஸ் ஏக் ஹி மன் தான், எங்கள் கிட்ட வந்து ஒரே ஒரு மனசு தான் இருக்குது. அவரு சி ஏக் மன் கோபி கிருஷ்ணா சூரா லே கை, அந்த மனசை கூட கிருஷ்ணர் வந்து திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹே உத்தவ் துமாரா கஹன் ரஹி சஹி ஹே. ஹே உத்தவ் துமாரா கஹனா சஹி ஹே, நீ சொன்னது சரிதான். பிரம்மா ஹர் ஜஹரக் வித்யமான் ஹே. பிரம்மா வந்து எல்லா இடத்துலையும் ப்ரெசண்ட்டாக இருக்க, கடவுள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சவர் தான். வித்யமான் ஹே, நிறைஞ்ச ப்ரெசண்ட்டாக இருப்பார். பஹச்சான்தி ஹே, நான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், நாங்கள் ஒத்துக்கிறோம். மஹர் ஸ்ரீகிருஷ்ணன் கேபினே ஹமாரா ஹல் பூரா ஹல் போகையே. ஆனால் வந்து ஸ்ரீகிருஷ்ணன் இல்லாமல் எங்களுடைய கண்டிஷன் வந்து ரொம்ப பேட் கண்டிஷனாக ஆகிடுச்சு. इसलिए ஞான் க்கு பாத்தோம் ஹம் சமச்சானே நஹி பாஸ் ரஹி ஹே. அதனால் ஞானத்தெல்லாம் எங்களால் புரிஞ்சிக்க முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. तुम जाकर श्री कृष्णन से कहो कि हमारा आंगों उनके देख बिना चैन नहीं पा सकते. நீங்கள் போய் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட சொல்லுங்கள், உங்களை பார்க்காம இருக்கிற எங்கள் கண்கள் வந்து ஒரு நாளும் அமைதியாக இருக்காது, பீஸ்ஃபுல்லாக இருக்காது, அமைதியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சைனுனா ரெஸ்ட் ஆர் பீஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பா சக்தி அடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த பேரா பாருங்க. ஹே உத்தவ் ஏக் மியான் மேம் தோ தல்வார் ரஹி நஹிம் ஜா சக்தி. ஒரு உரையில் ஒரு செத்தில் ரெண்டு கத்திங்க இருக்க முடியாது, ரெண்டு கத்திகள் இருக்க முடியாது. அந்த மாதிரி हमारा आंगों में श्री कृष्णन की सुंदरता बरस गई है. எங்களுடைய கண்களில் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அழகு பதிஞ்சிடுச்சு. அதனால் इसलिए इन अंगों में दूसरा रूप बस नहीं सकता. அதனால் இன்னொரு உருவம் வந்து எங்கள் கண்களில் தெரியாது. ஸோ ஸ்ரீகிருஷ்ணா हमारा தன் அவர் மண் में बस गई. எங்களுடைய மனசுலையும் மனசுலையும் அவர் வந்து பதிஞ்சிட்டுறாரு. इसलिए हम ஞான் பஸ் நஹீம் சக்தா. அதனால் ஞானமும் எங்களுக்கு பதிய மாட்டுது, எங்களுக்கு ஏற மாட்டுதுன்னு சொல்கிறாங்க. तुम ஞான் के संबंध में बहुत कुछ समझते हो मगर हम कोई भी तुम्हारे बात पर विश्वास नहीं करेंगे. நீங்கள் ஞானம் தொடர்பாக நிறைய விஷயத்த எங்களுக்கு புரிய வைக்கிறீங்க, ஆனால் யாருமே அந்த விஷயத்தை பற்றி விஸ்வாஸ் நஹி கரீங்க, விஸ்வாசம் நம்ப மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஜோ அமிர்தக்கோ கா சுகே ஹேம், நாங்கள் வந்து அமிர்தத்தை சாப்பிட்டு பழகிட்டோம். வே கடுயி பல் நஹீம் காயிங்கே, கசப்பான பழத்தை எங்களால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. जो मुनि पक्ष का रूप में लेकर श्री कृष्णन के दर्शन करने जाते हैं वे भाग्यवान हैं. எந்த முனிவர்கள் வந்து அந்த முனிவர்கள்லாம் வந்து பறவைகள் ரூபத்தில் போய் ஸ்ரீகிருஷ்ணனை தரிசனம் பண்ணுறாங்க.
वे प्यार से कृष्णन को उपासना कर पाते हैं அவங்க அன்போட கிருஷ்ணரை வழிபடுறாங்க वे मुनि सब मिलकर नए पत्तों वाले पेड़ों पर बैठ रखते हैं முனிவர்கள் அனைவரும் என்ன பண்ணுறாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து புதிய இலைகளை உடைய மரங்களாக வந்து உட்காந்து இருக்காங்க वे कोलाहल करने छोड़कर कृष्णन को बमसूरी का नाद सुनते हैं அவங்க வந்து சத்தம் போடுறது அவங்க கூச்சலிடுறது தான் விட்டுட்டு கிருஷ்ணனுடைய புல்லாங்குழலை அந்த நாதத்தை கேட்டுட்ருக்காங்க கிருஷ்ணன் கி பாத்தோம் பி சுன் லேத்தே हैं கிருஷ்ணனுடைய வார்த்தைகளை வந்து கேட்டுட்ருக்காங்க இசி தரகவே அமிர்த ரஸ்பான் கியா கர்த்தே हैं நம்ம கூட இந்த கிருஷ்ணனுடைய பாத்தத்தை அந்த விஷயத்தை கேட்டுட்ருக்கோம் இல்லையா ஸோ நம்ம கூட அமிர்தத்தை குடிச்சிட்ருக்கோம் ஆனால் லேக்கின் ஹம் லோகோं को यह दुर्लभ है இது ரொம்ப ரேர் தான் நம்ம மக்கள் வந்து இது ரேர் தான் यह विविधि का नियमम है दिस इज द रूल ऑफ लॉ அப்படின்னு சொல்கிறாங்க विशेषता பாருங்கள் भारतेंद्र जी ने कविताएं लिखने के लिए ब्रिज भाषा को चुना பாரதேந்திர ஜி இருக்கார் இல்லையா அவர் வந்து கவிதை எழுதுறதுக்கு பிரிட்ஜ் பாஷையே தேர்ந்தெடுத்திருக்காரு सूरदास के पदों में जो मधुर्य है वह इन पदों में भी है அந்த சூர்தாஸில் இருந்த அந்த வசனத்தில் இருந்த இனிமை வந்து இந்த பதத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவரை பேஸ் பண்ணி தானே எழுதுறது ஸோ அவரை ஃபாலோ பண்ணதுனால அதே இனிமை இதில் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நாளைக்கு ERC பார்க்கலாம் சரியா இன்றைக்கி என்ன பண்ணுங்கள் இதை ஒரு வாட்டி வாட்ச் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க இதான் ஹோம் ஒர்க்கு ஓகேவா தன்யவாத்